திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடியில் பேரளவிற்கு மட்டுமே அரசு மருத்துவமனை இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாண்டிக்குடி ஊராட்சி. இந்த ஊராட்சியை சுற்றி சுமார் 18க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த 18 கிராம மக்களும் தாண்டிக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையையே நம்பியுள்ளனர். தாண்டிக்குடி அரசு மருத்துவமனை கடந்த 1957ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டது. ஏழை எளிய மக்களுக்காக திறக்கப்பட்ட இந்த அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளர்கள் இல்லாததால் நோயாளிகள் உடனடியாக சிகிச்சை பெற முடியாமல் தவிக்கின்றனர். காமராஜர் பேரில் திறந்த மருத்துவமனை இது. நாங்கள் இதை ரொம்ப டாக்டர்ஸ் இல்லை, செவிலியர் பற்றாக்குறை, ஃபார்மசிஸ்ட் இல்லை, துப்புரவு பணியாளர் இல்லை. அதனால் நாங்கள் ரொம்ப பாதிப்படுறோம். இது ஒரு நாளைக்கு டாக்டர்ஸ் வர்றாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை ஓடி போயிடுறாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டாக்டர் வர்றாங்க, பழனியிலேருந்து வர்றாங்க. அதே மாதிரி பிரசவம் பார்க்குறாங்கன்னா பிரசவம் முதல்ல நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பிரசவம்லாம் பார்க்கறது கிடையாது. அதனால் எங்களுக்கு போதிய மருத்துவர்களோ, செவிலியர்களோ, சீப்பர்களோ, ஃபார்மசிஸ்டோ போட்டு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுமாறு அடியுடன் கேட்டுக்கிறோம். மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறையால் இங்கு வரும் நோயாளிகளுக்கு சரிவர சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது 23 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்தில் வெறும் 6 பேர் மட்டுமே பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. அங்க தாண்டிக்குடியில் 23 பணியாளர்கள் பணி செய்ய வேண்டிய இடத்துல வெறும் 5 பேர் 6 பேர் தான் பணி செய்யறாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. மருத்துவத்துறையில அது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது. அதே போல கொடைக்கானலையும் இந்த விஷயத்தை அரசு கவனம் செலுத்தணும். மேல்மலை கீழ்மலை என்று லட்சக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளில் அரசு சிகிச்சைக்கு கவனம் செலுத்துன்ற கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் மீண்டும் அழுத்தம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து கொடைக்கானல் மக்களுக்கான மருத்துவ தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும். குறிப்பாக தாண்டிக்குடி அரசு மருத்துவமனையில் கடந்த 2023 முதல் 2025ஆம் ஆண்டு வரை வெறும் 2 பிரசவங்கள் மட்டுமே பார்க்கப்பட்டுள்ளன. போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் இங்கு பிரசவிக்க வரும் கர்ப்பிணி பெண்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அல்லது திண்டுக்கல் அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். இவ்வாறு அழைத்து செல்லும் போது காலதாமதம் காரணமாக சில உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். இந்த 2 வருஷத்துல என்ன நடந்துச்சு, எத்தனை பிரசவம் பார்த்தேன்னு நான் மனு போட்டிருந்தேன். அப்ப எனக்கு வந்த பதில் என்னன்னா, ஒரே ஒரு பிரசவம் தான் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தகவல் வந்துச்சு. எனக்கு வருத்தமாத்தான் இருக்கு. என்ன காரணம்னா, போதிய ஆள் வசதி இல்லை. அதனால தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தாண்டிக்குடி மருத்துவமனையில் காலி பணியிட நிரப்பி முன்பு போல சிறந்த முறையில் சுகப்பிரசவங்கள் நடப்பதற்கு ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு உதவி செய்யும்படி தமிழக முதல்வர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனவே இங்கு மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதோடு மலை கிராமங்களில் பணியாற்ற விருப்பமுள்ள மருத்துவர்களை தேர்வு செய்து நிரந்தரமாக பணியமர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தாண்டிக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள். இவர்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வராஜுடன் சத்தியம் செய்திக்குழு.